68வது சுதந்திர தின விழா தமிழகம் முழுவதிலும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து மாவட்டங்களில் ஆட்சியர்கள் கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இதில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுந்தரவள்ளி தேசிய கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் தேசிய கொடியேற்றினார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் திரு சைதை சா துரைசாமி கொடியேற்றி வைத்து சிறந்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. 68 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சியர் திரு க. பாஸ்கரன் கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளும் கௌரவிக்கப்பட்டனர். 124 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சம்பத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வண்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டதுடன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் திரு எஸ். சுரேஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் 115 பயனாளிகளுக்கு சுமார் 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சுதந்திர போராட்ட தியாகிகளும் கௌரவிக்கப்பட்டனர். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் ரா. நந்தகோபால் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 2,41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதேபோல வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் திருமதி கார்த்தியாயினி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 104 பயனாளிகளுக்கு சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நவலூர் குட்டப்பட்டில் செயல்பட்டு வரும் தேசிய சட்டப்பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணைவேந்தர் பேராசிரியர் திரு முருகவேல் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதேபோன்று திருச்சி மாநகராட்சியில் தலைமை பொறியாளர் திரு சந்திரன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். ஊழியர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு தரேஷ் அகமத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுமார் 300 பயனாளிகளுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புதுக்கோட்டை நகராட்சியில் நடைபெற்ற விழாவில் ஆணையர் திரு சுப்பிரமணியன் முன்னிலையில் நகர்மன்ற தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் கொடியேற்றி வைத்தார். தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு என். சுப்பையன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 439 பயனாளிகளுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாநகராட்சியில் மேயர் திரு சாவித்ரி கோபால் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருவாரூர் மாவட்ட பெருந்திட்ட விளையாட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் எம். மதிவாணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 293 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நாகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு முனுசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. மதுரையில் மாவட்ட ஆட்சியர் திரு இல. சுப்பிரமணியன் ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். 266 பயனாளிகளுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மதுரை மாநகராட்சி வளாகத்தில் மேயர் திரு ராஜன் செல்லப்பா தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். மாநகராட்சி அளவில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.